Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை மக்கள் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நமது செய்தியாளர்கள் நேரலையில் இணைய இருக்கிறார்கள். முதலில் மதுரையில் இருக்கும் செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, நாடு முழுவதுமே தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு இருக்கு. மதுரை மாவட்டத்தில் தீபாவளி கொண்டாட்டம் எப்படி இருக்கு? மதுரையில் தற்பொழுது தீபாவளி கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. வானம் முழுவதுமே வர்ணஜாலமாய் தற்போது காட்சி பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திருக்கக்கூடிய இந்த வைகை ஆற்று பாலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெடிக்கக்கூடிய அந்த வான வேடிக்கைகள் வானத்தையே ஒரு கலர்ஃபுல்லாக மாறி இருக்குது. குறிப்பா இந்த வைகை ஆற்றை ஒட்டிக்கக்கூடிய பகுதியில் வான வேடிக்கை பல நிறங்கள்ல வெடிக்கிறதுனால ஒரு பெரிய அளவில் ஒரு திருவிழா போலதான் இந்த பகுதி இருக்கு. இந்த கண்குளா காட்சி பார்ப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் திரளா இந்த பாலத்தில் குவிஞ்சு இருக்கிறாங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா இந்த மதுரை வீதிகளை பார்க்கும்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் கூடிய அனைத்து பகுதிகளிலுமே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை தற்போது கொண்டாடி வருகிறார்கள். இதற்காக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறையினர் நகரம் முழுவதும் ரோந்து பணியில் தற்போது ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாப்பு காரணங்களால் தீப்பற்றக்கூடிய வானவேடிக்கைகள் மற்றும் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்திருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வானவேடிக்கை குறைவாக தான் தற்போது வெடித்து வருகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல இடைவிடாம பட்டாசு வெடிப்பு இந்த பகுதியில் தொடர்ச்சியா இருக்கிறதுனால மதுரை நகர் பல்வேறு பகுதியில் புகை மூட்டம் ஏற்பட்டு காற்று மாசும் தற்போது அதிகரித்து இருக்குது. இருப்பினும் மக்கள் உற்சாகமா இந்த வானவேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா இந்த பகுதியில் மக்கள்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த பகுதியில இருந்து இந்த வியூ பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எவ்வளவு தூரம் நீங்க என்ஜாய் பண்றீங்க? சார், நாங்க எல்லா வருஷமும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருவோம். இங்க தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது வியூ சூப்பரா தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க ஃபுல்லாமே வானவேடிக்கை பார்க்கும்போது நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். அதாவது இந்த வைகை ஆற்று பாலத்திலிருந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா மதுரையோட முழுமையான இடமே முழுமையா நமக்கு காட்சி தெரியும். பல்வேறு பகுதியில் இந்த வானவேடிக்கை வெடிக்கிறதுனால என்னன்னா வானம் பல கலர்களை ஒரு வர்ணஜாலமா இருக்குது. பிரசன்னா, பசுமை பட்டாசுகளை மட்டும்தான் வெடிக்கணும், அதிகம் சத்தம் தரக்கூடிய பட்டாசுகளை வெடிக்கக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்கிறதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாமே மக்கள் பின்பற்றுகிறாங்களா? நிச்சயமாக. அதாவது மதுரையுடைய மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பாகட்டும் இல்ல அரசு அலுவலகங்களாகட்டும் அனைத்து பகுதியிலுமே பட்டாசுகள் இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ச்சியா வெடிச்சுட்டு தான் வர்றாங்க. குறிப்பா மதுரை பக்கத்துல தான் விருதுநகர் மாவட்டம் சிவாசி இருக்கிறது அப்படின்றதுனால என்னன்னா அதிக பட்டாசுகள் அந்த பகுதியில இருந்து வாங்கிட்டு வராங்க. அனைத்து வெடிகளை அனைத்துமே பசுமை பட்டாசுகளாக தான் சிவாசி தயாரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு விற்பனையை வச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் வரைக்கும் சிவாசியில பட்டாசு விற்பனையானது நடைபெற்றதா அந்த சங்கத்தில் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் டெல்லியிலையும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இன்னமும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனை கூடியிருக்கும் அப்படின்ற விஷயத்துல தான் அந்த பட்டாசு உற்பத்தியாளர் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்துமே முழுமையா பட்டாசுகள் பசுமை பட்டாசுகளா தான் வெடிக்கப்படுது. மக்களுக்கு எந்த விதமான ஒரு அசம்பந்தம் ஏற்படக்கூடாது. அரசு விதித்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற விஷயத்துல இங்க காவல்துறையினர் தொடர்ச்சியா ரோந்து பணியில மேற்கொண்டுட்டு வர்றாங்க. நகர பகுதி முழுவதுமே மக்கள் தற்போது மகிழ்ச்சியா பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.